Hi friends, welcome to Kavins Creativity channel. இன்னைக்கு பார்க்க போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடகரி. வடகரியா அவ்வளோ லாங் ப்ராசஸ் ஆகுமே நினைக்காதீங்க. நம்ம சட்டுன்னு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலை பருப்பை நல்லா கழுவிக்கிட்டு ஊற வைக்கலாம் வேணாம், அப்படி இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். அதை வந்து குக்கரில் 3 விசில் வேக விடணும். இப்போ குக்கரில் வச்சாச்சு. வாங்க அதுக்கான வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ விசில் ரிலீஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சொட்டை வடிகட்ட வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கூட இருக்கணும், ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. வேக வச்ச தண்ணியை நல்லா பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதை ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாயை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த அரைச்சி வச்ச பருப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா போட்டு வதக்கிக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொலன்னு வர வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்தோடனே தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டை இந்த மாதிரி தோலோடு நசுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் லைட்டாக தான் வதங்கணும், அப்போ தான் நச்சுக்குன்னு இருக்கும். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சிறிதளவு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். பருப்பு வேக வச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் புதினா சேர்த்துக்கலாம். எப்பயுமே வடகரிக்கு ஹைலைட்டு புதினா தான். பருப்பு அரைக்கிறப்ப நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஏன்னா நான் நல்லா மைய அரைச்சிட்டேன், அதனால தான் இப்படி இருக்குது. அதே மாதிரி நல்லா ஆறின பிறகு அரைங்க. டேஸ்டிங்கான டைம் இது. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வடகரியில் இருக்க பருப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வடகரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் பட்டன் வரும். பாய்.